வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ நேரா பாட்டிக்கிட்ட, பாட்டி அந்த செங்கல் சூளைய நான் வாங்கிட்டேன் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, அது ஈஸ்வரியோட ரொம்ப ராசியான செங்கல் சூளை. அத போய் எப்படி அவளால விற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஐயா, எப்படியோ நீ அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டியல்ல, எனக்கு இப்பதாயா நிம்மதியா இருக்கு. அந்த சிவனாண்டி முத்து அவங்கதான் அந்த சந்திரா கிட்ட சொல்லி கொடுத்து சந்திராவை ஈஸ்வரியோட எப்படியோ பேச வச்சு அந்த செங்கல் சூளைய விக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டா அந்த வில்லி. நல்ல வேலையா, நீ எப்படியோ அந்த செங்கல் சூளைய மீட்டுட்ட, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த டிரைவர் பையன் உன்னை நல்லாவே ஏமாத்திட்டான்க்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு? வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த செங்கல் சூளை இருக்குல்ல, அத வாங்கினது வேற யாருமே இல்ல, உன் மாப்பிள்ளதான் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ராஜா சொல்றாரு, அப்பாடி வேற யாருக்காவது இந்த செங்கல் சூளை போயிருமோ அப்படின்னு நானே கொஞ்சம் பயத்துல இருந்தேன். நல்ல வேலை அந்த செங்கல் சூளை மாப்பிள்ளை கிட்ட போனது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, ஆனா அக்கா அந்த டிரைவர் பையக்கு முன்னாடி தூத்து போயிட்டாலே, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கவே இல்லை. ஒருவேளை ஈஸ்வரி அவளுக்கு வேண்டாதவளுக்கு அந்த செங்கல் சூளைய வித்திருந்தாதான் பிரச்சனையே. ஆனா ஈஸ்வரி அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அவளோட சொந்த மருமகனுக்கு தான் இந்த செங்கல் சூளைய வித்திருக்கா. இத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, ஆமாமா, கண்டிப்பா கார்த்தி அந்த செங்கல் சூளைய நல்லபடியா பாத்துப்பாரு. வில்லி சொல்றாங்க, அக்கா உன்கிட்ட இருந்து அவன் செங்கல் சூளைய பறிச்சுட்டான், அது உனக்கு கவலையா இல்லையா? அப்ப ராஜா சொல்றாரு, ஏய், ஈஸ்வரியா அந்த செங்கல் சூளைய விக்கணும்னு போய் நின்னா மாப்பிள்ள அத காசு கொடுத்து வாங்கிட்டாரு. உனக்கு அந்த செங்கல் சூளை வேண்டான்னு தானே நினைச்சு வித்த, யாரு வாங்கினா உனக்கு என்ன அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பையன் வாங்கினதுனால நம்ம தோத்த மாதிரி தானக்கா. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீதான் ஈஸ்வரிய விக்க சொல்லி பிடிவாதம் பண்ண, எல்லாத்தையும் ஈஸ்வரி கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இப்ப உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த செங்கல் சூளைக்கு வித்ததுக்கான மூல காரணமே நீதான். இல்லைன்னா ஈஸ்வரி இந்த செங்கல் சூளைய விற்க போறதே கிடையாது. எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான செங்கல் சூளை அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த செங்கல் சூளைய வச்சுதான் இன்னைக்கு ஈஸ்வரி இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கா. அத அவளை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதே நீதான். இப்ப போயிட்டு அவளை குறை சொல்ற. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை அந்த செங்கல் சூளைய வாங்கினதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. மாப்பிள்ளை எப்படியோ அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டாரு, எனக்கு அது போதும்பா அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமா போக, வில்லி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா இது எல்லாமே சதி அப்படின்னு தோணுது. அந்த டிரைவர் பையதான் அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையுமே தூண்டி விட்டு உனக்கு எதிராக பேச வச்சிருக்கான். அப்போ நீ இந்த மாதிரி முடிவெடுப்ப அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு அவன் அந்த செங்கல் சூளைய எப்படி உன்கிட்டேருந்து பிடுங்கிட்டான் பத்தியா. இங்க பாருக்கா, நான் அப்பவே சொன்னேன் அவன் சரியான சதிக்காரன் அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்பயாவது புரியுதாக்கா, அவன் சரியான சதிக்காரன், நீ அவனை நம்பினது ரொம்பவே தப்புக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன, ஆனா உன் பேச்ச நான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. உன் பேச்ச கேட்காததுக்கு எனக்கு தரமான பதிலடியை கொடுத்துட்டான் அவன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அவனை இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா வாக்கா, அந்த டிரைவர் பைக்கிட்ட நம்ம போய் கேட்போம், அந்த செங்கல் சூளைய நம்ம வாங்கிடுவோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எப்படி வித்த செங்கல் சூளைய வாங்க முடியும்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் வாங்கிடலாம்க்கா, வாக்கா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்த்து 4 கேள்வி கேட்கணும், என்னை எப்படி இந்த செங்கல் சூளையை ஏமாத்தி வாங்கின அப்படின்னு நான் கேட்கணும். உடனே வில்லியோ சரிக்கா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
ஹீரோ வீட்டில் இருக்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவோட வீட்டு வாசலுக்கு போயிட்டு, டேய் வெளியில வாடா அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு, ஈஸ்வரி இப்ப எதுக்கு நீ இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஏமாத்தி செங்கல் சூளைய உன் பேரை எழுதி வாங்கிட்டான், அதுக்காக தான் வந்திருக்கேன், என் செங்கல் சூளைய திருப்பி கொடு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டு, என்னத்த நடக்குது இங்க? செங்கல் சூளைய என்கிட்ட ஏலத்துக்கு கொடுத்துட்டீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, அந்த செங்கல் சூளை இனிமே எனக்கு சொந்தம். அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன்கிட்ட இருந்து சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக தான் இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாளும். இது தெரியாம நீ இருந்திருக்க. பாத்தியாக்கா எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாடி, ரொம்ப பெரிய அநியாயம், நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இப்பவே நான் அதிகாரிங்களை கூப்பிடுறேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, கூப்பிடு. உன் செங்கல் சூளைய ஏலத்துக்கு விட்டு அதை என் பேரை வாங்கியிருக்கான், அதுவும் முறைப்படி வாங்கியிருக்கான். நீ அவன் மேல கேஸ் கொடுக்க போறியா? போய் கொடு, யாரு முட்டாள் அப்படின்னு அதிகாரிங்களே சொல்லுவாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பேரன் அவன் பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி இவ்வளோ நாளும் எவ்வளோ பவ்யமா பேசுன, இன்னைக்கு என்கிட்டயே திமுறா பேசுற? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் என் பேரன் அங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அமைதியா போயிட்டு இருந்தேன். இப்போ என் பேரன் அங்க இல்லை, அதனால நான் இப்படிதாண்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுதான்க்கா இந்த கிழவியோட உண்மையான சுயரூபம், பாத்தி பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நல்லாவே பார்த்தேன், ஆனா என் பொண்ணு தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நல்லவளா தான் இருக்கேன், ஆனா நீ தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டுகிட்டு வந்திருக்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இதுக்கு மேல இந்த இடத்துல நின்று பேச வேண்டாம் போல, வாக்கா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் போனதோட பாட்டி சொல்றாங்க, பாத்தியாயா, அந்த சந்திராதாயா இது எல்லாத்துக்குமே காரணம், ஈஸ்வரிய தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அப்ப பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாலே நம்ம குடும்பம் ஆல்மோஸ்ட் ஒன்று சேர்ந்தது மாதிரிதான். இது கேட்டதும் பாட்டியும் ஆமையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி ரொம்ப காண்டாகி நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு, அந்த செங்கல் சூளைய எப்படியாவது நான் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம், ஆனா கடைசியில அந்த செங்கல் சூளை அந்த டிரைவர் பயலுக்கு போவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த டிரைவர் பையன் அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டாங்க, எனக்கே செம்ம டென்ஷன் ஆகுதுங்க, அந்த செங்கல் சூளை மேல எவ்வளோ ஆசையோட இருந்தேன் தெரியுமா, அதனால நிறைய ப்ராஃபிட் வரும், அதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், ஆனா அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல இவன் காலி பண்ணிட்டான். அதுக்கு அவர் சொல்றாரு, நானும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை அதிகமாக தான் சொன்னேன், ஆனா அவன் தான் அதை விட பணக்காரனாச்சு, அதிகமான பணத்தை சொல்லி அவன் வாங்கிட்டு போயிட்டாண்டி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவன்கிட்ட இருந்து அதை எப்படியாவது பறிக்கணும், அதுக்கு நான் திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சரி கோவத்துல உட்காந்துருக்காங்க. அந்த செங்கல் சூளை டிரைவர் ஹீரோ கைக்கு போயிட்டு அப்படின்னு காண்டில் இருக்காங்க. ராஜா நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள, ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள, அந்த செங்கல் சூளை வேற யாரு கைக்காவது போயிருமோ அப்படின்னு நானே ரொம்ப பயத்துல இருந்தேன், ஆனா கடைசி நேரத்துல அந்த செங்கல் சூளையை நீங்க மீட்டிருக்கீங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதோட அந்த செங்கல் சூளையை அத்தை பேருக்கு எழுதி வச்சிடுறேன், சரியா? அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, மேடம், ஊருக்குள்ள ஒரு பெரிய பணக்காரர் வந்திருக்காராம்ரே, அவரு உங்களுக்கு மருமகனாம்ல, கேள்விப்பட்டேன், அவரு கிட்டத்தட்ட ஊர்ல பாதி இடத்த வாங்கிட்டதா கேள்விப்பட்டனே. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் போடா அப்படின்னு சொன்னதும் அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திராவை கூப்பிடுறாங்க, ஏ சந்திரா இங்க வாடி அப்படின்னு.
வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா சொல்லுக்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி அந்த டிரைவர் பையலை பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி அவன் என்ன பண்ணான்? வில்லி சொல்றாங்க, அக்கா மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ, எதெல்லாம் வந்துட்டு தேவையான விஷயங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க்கா. இப்ப நிறைய பேருக்கு வீடு கூட கட்டி கொடுக்க போறான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அவன் எதுக்குடி இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏங்கா அது என்னன்னு உனக்கு தெரியாதா? உன்னை பழி வாங்கணும். அவன் பொண்டாட்டிய நீ பிரிச்சியல்ல, அதுக்காக பழி வாங்குறதுக்காக இறங்கிட்டான்க்கா. உன்னை எப்படியாவது ஜீரோவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே ஓப்பனாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு தெரியலையாக்கா? இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்படியா? அப்ப அவன் எனக்கு எதிரா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாராகிட்டானா? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, உனக்கு எதிரா பல சதி திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க்கா. அதுல ஒண்ணுதான் இது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் எப்போ எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை போட்டானோ அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இதே மாதிரி அக்காவை அவனுக்கு எதிரா நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனை எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கும். அக்காக்காரி அந்த டிரைவர் பையல பகையாளியா நினைச்சு திட்டிக்கிட்டே இருப்பான். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு அந்த வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, பாத்தியாமா, நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிரான சதி திட்டம். ஆனா எதையுமே என்னால கேட்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? அந்த பரமேஸ்வரி தான். அவதான் அவளோட பேரனை இந்த வீட்டுக்கு அனுப்பி இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஈஸ்வரிக்கு தெரிய வந்து ஹீரோ மேல இன்னுமே வந்துட்டு அதிகப்படியான கோபம் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது ரேவதிய மீட்கணும், தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும், அதோட பாட்டி மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு புதுசா செங்கல் சூளைக்காக மறுபடியும் கோட் சூட்டில் களமிறங்க போறாரு அப்படின்னு ரீசெண்டா வந்து சப்டைட்டில் பார்த்தேன். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு மாசான சீன் கொடுங்க, நம்ம ஹீரோ மறுபடியும் கோட் சூட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு கோட் சூட்டோட மறுபடியும் எபிசோட்ல களமிறங்க போறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஃபேன் அதிகமாக போறாங்க. இது எல்லாமே நம்ம அப்கமிங் எபிசோடுல வெயிட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ மீட்க போறாரு, இது எல்லாமே தாங்க அப்கமிங் எபிசோடுல நிறையவே சுவாரஸ்யமா நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.